அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஆல விருட்சத்தை தாங்கி பிடித்து நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காவல் தெய்வங்களான இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் மற்றும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவியின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கின்ற சவால்கள், அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த மாபெரும் இயக்கமானது எதிர்கொண்டிருக்கின்ற சவால்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, முக்கியமான சவால், அதாவது ஒரு கட்சி அதோடைய இருப்பை கெடுக்க வேண்டும் என்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்றால் அந்த கட்சிக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்த முடியும். அடுத்து அந்த கட்சியுடைய சின்னம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டு அதை முடக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதால் அந்த கட்சியை முடக்கி விடலாம் அப்படின்றது தான் ஒரு வழிமுறையாகவே எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சக்தி. நான் உடனே ஒரு சக்தி அப்படின்னு சொன்னால் பாசிச அரசாங்கம் அப்படின்ட்டுலாம் நான் பேச போகிறதில்ல. இது பாசிச அரசாங்கம் பற்றியதெல்லாம் இல்லை. ஒரு அரசியல் கட்சி தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்காக இன்னொரு அரசியல் கட்சியை அழிப்பது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியது தான். அதில் புதுசாக ஒரு வழிமுறையை இந்தியாவில் நுழைச்சிருக்கு ஒரு கட்சி. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது பாரதிய ஜனதா கட்சி. இவங்க 2014 கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2014 தனிப்பெரும்பான்மையுடன் ஒரு ஆட்சியை அமைக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லப்பட்டாலும் கூட பாஜகவுக்கு மட்டுமே தனிப்பெரும்பான்மை கொண்ட எண்ணிக்கை வந்துருச்சு பாராளுமன்றத்தில். அதிலிருந்து ஆரம்பிச்சதுங்க இவங்களுடைய ஆட்டம். அதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சி போட்டி போட வருகிறது. ஒரு கோட்டிற்கு பக்கத்தில் பெரிய கோடு. இதுதானே நம்ம பொதுவாக வழிமுறையாக பார்ப்போம், ஆரோக்கியமான வழிமுறையாக பார்ப்போம். இவங்க அது செய்ய மாட்டாங்க. இவங்க அந்த கட்சியை பிளவுபடுத்தணும், அந்த கட்சியோட எம்எல்ஏக்களை வாங்கணும், அந்த கட்சியோட சின்னத்தை முடக்கணும். இதை தொடர் வழிமுறையாக வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது குஜராத், மத்திய பிரதேசம் கூட சொல்ல முடியாது, குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரியான ஒரு சில மாநிலங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களெல்லாம் இவங்க எப்படி ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க, இவங்க எப்படி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா, வரலாறை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பிராந்திய கட்சியுடைய எம்எல்ஏக்களை கவர்ந்து ஆட்சியை பிடிப்பது, பேக்டோர்னு சொல்லுவாங்க, பின்வாசல் வழியாக வருவது அப்படின்றத தான் இவங்க வழிமுறையாக வச்சுருக்காங்க. இதற்கு அவர்கள் கையில் எடுத்த யுக்திகள் என்னென்னு பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் தந்தை மகனுக்கு இடையே பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள். முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க. அந்த பிரச்சனையில் இவங்க குளிர்காயிறாங்க. முலாயம் சிங் யாதவ் அவருடைய வயது மூப்பின் காரணமாக அவர் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு வராரு. அப்போ அவர் விட்டு கொடுக்குறேன்னு வரும்பொழுது அந்த இடத்துல அகிலேஷ் யாதவை மூட்டி விட்டு ஒத்துக்காதீங்க, அவங்களுடைய டேர்ம்ஸ்க்கு நீங்கள் ஒத்துக்காதீங்கன்னு சொல்லி அவருக்கு தேர்தல் ஆணையம் மூலமாக வெற்றியை கிடைக்க பெற வைத்து முலாயம் சிங்கை காலி பண்ணுறாங்க. இந்த குழப்பம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் அவங்க கட்சிக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதன் பின்னணியில் தான் அவங்க 2017 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆட்சிக்கு வருவதும் கூட, பாஜக ஆட்சிக்கு வருவதற்கும் உதவியாக இருந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, முக்கியமாக பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இந்த யுக்தியை இவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது. முக்கியமாக பீகாரில் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வான் கட்சி, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியை சின்னாபின்னமாக்கி அந்த கட்சியை 2 பிளவுகளாக, அதாவது அங்கேயும் இதே யுக்தி தான். எங்கே எப்படி முலாயம் சிங்குக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் இவங்க பிரச்சனையை நடுவில் இருந்து மூட்டி விட்டாங்களோ, அதே மாதிரி அங்கே சிராக் பாஸ்வானுக்கும் பசுபதி பரஸ் அவருடைய மாமா சித்தப்பா அவருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தி, பசுபதி பரஸ் அமைச்சராக தொடர்வாராம் மத்தியில். ஆனால் சிராக் பாஸ்வானை கூட்டணியாக வச்சுப்பாங்களாம், ஆனால் உள்ளுக்குள்ளே வரமாட்டாராம், தேர்தலை தனியாக சந்திப்பாராம். சின்னம் கிடையாது, சின்னம் முடக்கி விடப்பட்டது. இப்போ என்னென்னா சிராக் பாஸ்வானும் தேவை, பசுபதி பரசும் தேவை, ஆனால் அந்த சின்னம் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணம் போல தான் அதை கொடுப்பாங்க. அதுவரையில் பாஜக தன்னை நிலைநாட்டிக் கொள்ளும் பீகாரில் அப்படின்ட்டு. அடுத்து மகாராஷ்டிரா எடுத்துப்போம். தாக்கரே, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சிவசேனா பாஜகவோட 25 ஆண்டுகளுக்கும் மேலே கூட்டணியில் பயணித்தவர்கள். அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, இது கட்சிகளுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை தான். கூட்டணி என்பது தேர்தல் உடன்பாடு தானே.
தேர்தல் சமயத்தில் நம்ம உடன்படிக்கை போடுறது தானே கூட்டணி. அப்படின்னு வரும்பொழுது அந்த பிரச்சனையை காரணம் காண்பித்து அந்த கட்சியை உடைக்க வேண்டும் அப்படின்றதுக்கு பகீரத பிரயத்தனம் எடுத்தார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே என்பவர் உருவானார். ஏக்நாத் ஷிண்டே வைத்து அந்த கட்சியை உடைத்தது இல்லாமல் அந்த சின்னத்தையும் முடக்கினார்கள் முதலில். அதுக்கப்புறம் அந்த சின்னத்தை ஷிண்டேவுடைய அணிக்கு கொடுத்து விட்டார்கள். அடுத்தது எங்கே போகிறாங்க? பவார், சரத்பவாருடைய கட்சியை உடைத்தார்கள். அதையும் எதை வச்சு உடைக்கிறாங்க? அவருடைய குடும்ப உறுப்பினரை வைத்து. இவனுடைய வழிமுறையே இதுதான்றதுக்கு நான் சொல்ல வரேன். அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங், பசுபதி பரஸ், சிராக் பாஸ்வான். இங்கே யாரு? அஜித் பவார், சரத்பவார். சுப்ரியா சுலே சரத்பவாருடைய மகளை காரணம் காண்பித்து அதை உடைத்து 2 வாரத்துக்கு முன்னால் அவர் ஊழல்வாதி, 2000 கோடி 3000 கோடி ஊழல் செய்தார் அப்படின்ட்டுலாம் இவர் பிரதமர் சொல்கிறாரு. பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாருங்க. நான் வெளியிலலாம் வேற எங்கேயோலாம் பேசலை. ஒரு பொதுக்கூட்டத்தில் 140 கோடி மக்கள் பார்வையாளர்களாக, நான் சொல்கிறது டிவிலையும் மற்ற ஊடகங்கள்லையும் காட்சி ஊடகங்களையும் இன்றைக்கும் அந்த வீடியோக்கள் இருக்கின்றன, ஆதாரமாக அந்த காணொளிகள் இருக்கின்றன. 3000 கோடி ஊழல், 4000 கோடி ஊழல் புரிந்தவர் என்று அஜித் பவாரை சொல்கிறார். சொல்லி 2 வாரத்தில் அவர் துணை முதலமைச்சராக்கப்படுகிறார். 2 வாரத்தில் எப்படிங்க ஒருவர் மாறுவார்? ஊழல்வாதியிலிருந்து உத்தமர் ஆவார். இதையெல்லாம் விட பெரிய காமெடி. ஏன்னா இவனுங்கெல்லாம் தேசபக்தனுங்கன்னு வேற சொல்லிட்டு திரியிறானுங்க இல்லையா? இதில் நீங்கள் முக்கியமான உச்சபட்ச காமெடியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது கார்கில் போரில் இறந்த இராணுவ வீரர்கள், வீரமரணம் அடைந்த அந்த வீரர்களுடைய மனைவிகள், அந்த விதவைகள், அவர்களுக்கு நிலம் ஒதுக்கு பெயரில் மிகப்பெரிய ஊழல், ஆதர்ஷ் ஹவுசிங் சொசைட்டி ஊழல் நடைபெற்றது அப்படின்னு குற்றச்சாட்டை வைத்ததே பாஜக. அதில் முக்கிய குற்றவாளியாக இவர்கள் சொன்னது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அசோக் சவான். அந்த அசோக் சவானை 1 வாரம் முன்னர் வரைக்கும் கார்கில் போர் இராணுவ வீரர்களின் விதவைகளின் பெயரில் ஊழல் செய்த அயோக்கியனே என்றெல்லாம் பேசியவர்கள் ஒரே வாரத்தில் அவரை கட்சியில் இணைத்துக் கொண்டு அவரை ராஜ்யசபா எம்பியும் ஆக்குறாங்க, மாநிலங்களவை எம்பியும் ஆக்குறாங்க. எப்படிப்பட்ட அயோக்கியர்களாக இருக்கணும் இவர்கள், யோசிச்சு பாருங்க. அதாவது இவர்களா தேசபக்தர்கள்? இவர்களுக்கு இருப்பதா தேசபக்தி? இதுவா இவர்கள் ஊழலை ஒழிக்கின்ற லட்சணம்? அப்போ இவர்கள் போடுவது எல்லாமே நாடகம். இன்றைக்கு அஸ்ஸாமுடைய முதலமைச்சராக இருக்காரே ஹேமந்த பிஸ்வா சர்மா, இவர் யார்? இவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். காங்கிரஸ் கட்சியில் இவருக்கும் ராகுல் காந்திக்கும் பிரச்சனை. தருண் கோகாய் என்கிற இன்னொரு தலைவருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல்ல இவருக்கு ஆதரவாக இல்லை அப்படின்றதற்காக அவர் ஓரங்கட்டப்பட்டார். விரக்தியில் அவர் பாஜகவில் சேர்கிறார். அதற்கு முன்னர் என்ன நடந்தது தெரியுமா? ஏன்னா ஒருத்தர் ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு போகிறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியது. அதை வைத்து மட்டுமே நம்ம ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இருப்பதாக நம்ம சொல்ல முடியாது. இயல்பாக இந்த கட்சியில் இருப்பாங்க, இந்த கட்சியில் அந்த கட்சிக்கு போவாங்க, இதெல்லாம் நடக்கக்கூடியது தான். ஆனால் இதில் நடந்தது என்னன்றதை கூர்ந்து கவனித்து பாருங்க. அவர் மீது சாரதா சிட் ஃபண்ட் என்கிற அந்த நிதி நிறுவன ஊழல், அது கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஊழல். அதில் நம்ம நளினி சிதம்பரம் வரைக்கும் பெயர் அடிபடுது. அந்த ஊழலில் அவரும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அவர் மீது சிபிஐ வழக்குகள் இருந்தன. அந்த வழக்குகளை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். இன்றைக்கு அவர் பாரதிய ஜனதாவுடைய முதலமைச்சர். எப்படி? உங்க கூட சேர்ந்துட்டா எல்லாம் உத்தமர்கள், உனக்கு எதிராக நின்றுட்டா அவர்கள் எல்லோரும் ஊழல்வாதிகள்னு பேசுவீங்களா? இது மாதிரி பல உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும். சுவேந்து அதிகாரி இன்றைக்கு மேற்கு வங்கத்தில், இன்னும் சொல்லணும்னாக்க மமதா பானர்ஜிக்கு மிகப்பெரிய வலதுகரமாக இருந்தவர் சுவேந்து அதிகாரி. அவருடைய குடும்பம் நந்திகிராம் என்கிற பகுதியில் மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டிருக்கின்ற குடும்பமாக இருக்கிறது இன்றும். எந்த அளவுக்கு அப்படின்னா 2021 மமதா பானர்ஜி ஸ்வீப் பண்றாங்க, மிகப்பெரிய வெற்றியை அவரது கட்சி பெறுகிறது. ஆனால் மம்தா பானர்ஜி நந்திகிராமில் தோற்று போகிறார். ஏன் தோற்கிறார்? ஏன்னா சுவேந்து அதிகாரி உடைய குடும்பம் அங்கே கோலோச்சுகிறது. அவருக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த சுவேந்து அதிகாரி பாஜகவில் இன்றைக்கு கோலோச்சுகிறார். அவர் மீதும் இதே போன்ற ஹேமந்த பிஸ்வாக்கு இருக்கிற மாதிரி சாரதா நிதி நிறுவன ஊழலில் அவருடைய பெயரும் இருக்கிறது. அப்போ அவர் மீது போடப்பட்ட வழக்கோட நிலை என்ன தெரியாது. யார் மீதோ போடப்படுகின்ற வழக்குகளை எல்லாம் தூசி தட்டி எடுக்கக்கூடிய இவர்கள் இந்த வழக்குகளை எல்லாம் ஏன் கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு பதிலே கிடையாது. இதை ஏன் நான் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா, இப்படியான யுக்திகளை எல்லாம் இவங்க கையாளுறாங்க. ஒரு கட்சியை உடைப்பது, ஒரு கட்சியை சிதைப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இவங்க தமிழ்நாட்டில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்டையும் இதே சில்மிஷத்தை காட்டுறதுக்கு இன்னும் போய் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க அதுக்கு இறக்கி விட்ட ஆள் இருக்காங்க பாருங்க. ஒரு வெத்து தலைவர் அண்ணாமலைங்கிற பெயரில். அதற்கு முன்னர் எல்முருகனை வைத்து முயற்சி செய்தார்கள். அதற்கு முன்னர் டாக்டர் தமிழிசை அவர்களை வைத்து முயற்சி செய்தார்கள். ஆனாலும்
இந்த காமெடி இன்னும் அதிகமாக அரங்கேறியது எப்போ அப்படின்னாக்கா இந்த வெத்துவேட்டு தலைவரான அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான். என்ன பண்ணாங்க, பன்னீர்செல்வம்னு இன்னொரு வெத்துவேட்டை கையில் எடுத்துக்கிறாங்க. இந்த பன்னீர்செல்வம் காதை தான் நாம் கர்ம யுத்தம் காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமே, ஒன்றுத்துக்கும் உதவாத டம்மி பீஸுன்னு. அப்போ இந்த டம்மி பீஸை வைத்து கட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த சின்னத்தை முடக்குவது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற வரைக்கும் பாஜகவுக்கு ஜால்ரா போடணும் அதிமுக, அது முடியாது அப்படின்னு தொண்டர்கள் சொல்லும் பொழுது முட்டுக்கட்டையாக இருந்தது பன்னீர்செல்வம் தூக்கி வெளியில் போட்டாச்சு. இப்போ அந்த பன்னீர்செல்வத்தை வச்சு இரட்டை இலையை முடக்கலாம் அப்படின்னு இந்த வெத்துவேட்டும் இந்த டம்மி பீஸும் சேர்ந்து இரட்டை இலையை முடக்கிடுவாங்களா? இந்திரா காந்தி காலத்திலிருந்து அரசியலில் பார்த்து வந்த, அரசியலில் பல நெருக்கடிகளை எதிர்கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்திரா காந்தியை பார்த்தாச்சு, ராஜீவ் காந்தியை பார்த்தாச்சு, நரசிம்மராவை பார்த்தாச்சு, மன்மோகன் சிங் சோனியா காந்தியை பார்த்தாச்சு, இப்போ நரேந்திர மோடியும் பார்த்தாச்சு. இத்தனை பேரையும் பார்த்துட்டு இங்கே ஒரு வெத்துவேட்டு, அதுவும் அரசியலுக்குள்ளே வந்து 2-3 வருஷம் ஆன ஒரு கத்துக்குட்டி, இந்த கத்துக்குட்டி சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு டம்மி பீஸு, இந்த டம்மி பீஸும் இந்த கத்துக்குட்டியும் சேர்ந்து அதிமுக அழிச்சிடுவாங்களா? சின்னத்தை முடக்கிடுவாங்களா? ஏடா நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் அதிமுக ஹெட் மாஸ்டர்ரா, உங்களுக்கு அரசியல் பாடத்தை கற்றுக்கணுன்னா போய் அதிமுக வரலாறை எடுத்து படி, உனக்கு அரசியல் பாடம் நன்றாக நீ கற்றுக்கொள்வாய், எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்வாய். ஏற்றம் தாழ்வு, எப்படி வந்து ஏற்றம் பெற்றது, எப்படி பின்னடைவுகளை சந்தித்தது, எப்படி அந்த பின்னடைவுகளை எதிர்கொண்டது, எப்படி வெற்றிகளை பெற்றது, எப்படி தோல்விகளை எதிர்கொண்டது, அத்தனையும் நீ கற்றுக்கொள்ளலாம். அரசியலை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 இன்று வரையில் அது கடந்து வந்த பாதையை நீங்கள் படியுங்கள், வரலாறை கற்று தெரிந்து கொள்ளுங்கள். அதிமுக என்பது நீங்கள் மற்ற கட்சிகளை வைத்தெல்லாம் செய்யக்கூடிய அந்த சித்து விளையாட்டு இருக்கு பாருங்க, அதற்கெல்லாம் அதிமுக என்றைக்கும் அசைந்து கொடுக்காது. நீ சரத்பவார் கட்சியை வச்சு விளையாடலாம், நீ தாக்கரேயோட கட்சியை வச்சு விளையாடலாம், நீ முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவோட கட்சியை வச்சு விளையாடலாம், நீ பாஸ்வான் கட்சியை வச்சு விளையாடலாம். நீ அதிமுக வைத்து விளையாட முடியாது. ஏனென்றால் அதிமுக என்பது அது ஒரு உணர்வு, அந்த உணர்வை வைத்து நீ விளையாட முடியாது. மக்களுடைய உணர்வை தூண்டி விளையாடுவது உனக்கு அரசியல், எங்களுக்கு மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு ஆள்வது என்பது எங்களது வழக்கம். என்றைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உன் அரசியலை தமிழ்நாட்டில் நீ கொண்டு வரலாம் என்று நினைத்தால் அது கண்டிப்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கின்ற வண்ணம் தான் அத்தனை பேரும் ஓம்பினடி வந்து நிற்கிறான். நீ 5 மாநிலத்தில் நீ வெற்றி பெற்றுட்ட, 5 மாநிலத்தில் 3 மாநிலத்திலையும் ஜெயிச்சிட்ட, அபார வெற்றி இல்லைன்னு யாரும் சொல்லலப்பா, நீ ஜெயிச்சிட்ட. அப்போ ஓம்பினாடி லைன் கட்டி நிற்கிறமே, கமலாலயத்து வாசல்ல வந்து லைன் கட்டி நிற்கிறமே, எவனும் நிற்க மாட்டேங்கிறானே. ஏன் நிற்க மாட்டேங்கிறான்? வாசனை இழுக்கிறதுக்கே உங்களுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வந்துருச்சே. அப்புறம் எங்க இருந்து மற்றவங்கெல்லாம் வருவாங்க? ஏன் வரல? நிதிஷ்குமார் வராரு, தேவேகவுடா இங்க இருந்து போறாரு, அங்க இவர் சௌத்ரி ஜெயந்த் சௌத்ரி வராரு, இத்தனை பேர் வராங்க உங்களை தேடி. ஏன் அதிமுகங்கிற ஒரே கட்சி மட்டும் உங்களை வேண்டவே வேண்டாம் ஓடுங்கடான்னு ஏன் சொல்லுது? ஏனென்றால் உங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்றைக்குமே சம்பந்தம் இருந்ததில்லை. முக்கியமாக தேசிய கட்சிகள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களால ஏன் கால் ஊன்ற முடியாமல் போனது என்றால் தமிழகத்தின் தன்மையை புரிந்து கொள்ளாத இயக்கங்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதால் தான். அது நம்ம பிரச்சனை கிடையாது, அது அவங்க பிரச்சனை. ஆனால் இவங்களையெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் சாதுரியம் என்பது அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. 2 மாதத்தில் ஆட்சி போயிடும். நாங்கள் எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்றுற உடனே ஸ்டாலின் பார்த்தீங்கன்னாக்க சொடக்கு போடுற நேரத்தில் ஆட்சி போயிடும். போடு, இப்படி போட்டுன்னு இருக்க வேண்டியது தான். நீ இன்னைக்கு நீதிபதி வந்து சொடக்கு போட்டு தூக்குறாருல ஒரு அமைச்சரா, என்ன பண்ண முடிஞ்சது உன்னால? மேடையில் வந்து வெக்கம் இல்லாமல் அழறிய கவுன்சிலர் புருஷன் கூட நீ சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் வந்து அழறிய, எனக்கு ஏன் விடியுதுன்னு எனக்கே வருத்தமாக இருக்குது அப்படின்னு பயமாக இருக்குன்னு வந்து அழறிய, இதான் நீ அரசியல் கற்றுக்கொண்ட லட்சணம். அப்படி ஸ்டாலின் சொன்னதும் நடக்கலை. இவங்க வந்து தினகரனை வைத்து படம் காமிக்கலாம்னு நினச்சாங்க, அதுவும் நடக்கலை. அடுத்து பன்னீர்செல்வத்தை வைத்து ஏதாவது செய்யலாம்னு நினச்சாங்க, அதுவும் நடக்கலை. அப்போ இந்த ஆட்சி 4.5 ஆண்டுகள் எதுவும் செய்ய முடியாமல் போனது. அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக வந்துட்டா அதிமுக ரொம்ப முடங்கி போய்விடும், சுணக்கமாயிடும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. அதன் அடிப்படையில் ஒற்றை தலைமை என்ற கோஷம் வைக்கப்பட்ட பொழுது அப்பொழுதும் இதே தான் செய்தாங்க. பன்னீர்செல்வத்தை வைத்து ஆட்டம் காண்பிக்கலாம்னு நினச்சாங்க. அதெல்லாம் இங்கே இந்த பருப்பெல்லாம் இங்கே வேகலை. இதுக்கு சிடி ரவின்னு ஒரு பீஸை கூட்டு வந்தாங்க டெல்லியிலிருந்து. அந்த ஆள் அவருடைய சட்டமன்ற தொகுதியிலேயே தோற்று போனார். அவரை கூட்டு வந்து அவர் பாடம் எடுக்கிறாராம். யாருக்கு? அதிமுகவுக்கு பாடம் எடுக்கிறாராம். எப்படி இருக்கு பாருங்க கதை. வந்து நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ட்டு, நீ சாத்திட்டு கிளம்பிடான்ட்டு. என் தம்பி
இந்த ஆளையை கூட்டு வரதுக்கு தான் நீ எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேறு வாங்கினியா? இது நீ டெல்லியிலேருந்தே சொல்லியிருக்கலாமே, நாங்கள் தான் உங்களை வேணான்னு சொல்கிறோமே அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் என்னென்னமோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க, எதுவுமே எடுபடலை. அப்பொழுதும் இரட்டை இலையை முடக்குவதற்கு இவர்கள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார்கள். தேர்தல் ஆணையத்தை வைத்து அவர்கள் செய்தார்கள். ஆனால் சாத்தியப்படலை, முடியலை. கடைசியில் என்ன ஆச்சு? இரட்டை இலை என்பது வழங்கப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்கு தேர்தல் ஆணையம் தள்ளப்பட்டது. ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணாங்க. சட்டப்படி யாவன்ட்டையும் போய் கெஞ்சலை, சட்டப்படி கொடுக்குறியா இல்லையா, இவ்வளவுதான் மேட்ரு. அப்போ நீதிமன்றத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்து, ஏன்பா நீ 8 மாதமா 9 மாதமா நீ வந்து பதிவேற்றம் பண்ணாமல் இருக்க? அவங்க பொதுக்குழு நடத்திட்டாங்க, நீதிமன்றம் எப்படி நடத்தணும்னு சொல்லிச்சோ அதே மாதிரி நடத்திட்டாங்க. அப்போ அவங்களுடைய பொதுக்குழு நடத்தியபடி அவங்களுடைய தீர்மானம் செல்லும்னு நீதிமன்றம் சொல்லிவிட்ட நிலையில் எந்த தடையும் கிடையாது, இந்த இடைக்கால தடையும் கிடையாது. உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் கொடுக்குறியா இல்லையா? இல்லை நாங்கள் கொடுக்க வைக்கணுமான்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் தேர்தல் ஆணையம் கொடுத்தது. இந்த 2 ஆண்டுகளில் எத்தனை சட்ட போராட்டங்கள் நடந்திருக்குன்றதை கூர்ந்து கவனித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதிமுகவுடைய சட்ட அணி, அதாவது அந்த லீகல் விங்னு சொல்லுவாங்களே, அவங்க எவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள்னு உங்களுக்கு புரியும். அத்தனை வழக்குகள்லையும் வெற்றி, ஒன்றும் பண்ண முடியல. இன்னி வரைக்கும் எதுவும் பண்ண முடியல. ஏன் அவங்க மோடிஜி ஜாடிஜி இங்கே வந்து பேச வேண்டியதானே? தைரியம் இருந்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றியும் பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவங்க மோடிஜி ஜாடிஜியை பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த தலைவர்கள் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை அவமானப்படுத்தலாம், இல்லை அவர்களை சிறுமைப்படுத்தலாம், அதெல்லாம் சிறுபுத்தி கொண்டவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். உங்களுடைய மாநில தலைவர்னு ஒரு கத்துக்குட்டியை வச்சுருக்கீங்களே, அந்த கத்துக்குட்டி செய்யக்கூடிய விஷயங்கள்னால அந்த மாபெரும் தலைவர்களுடைய புகழெல்லாம் மங்கி விடுமா, மறைந்து விடுமா என்றால் மறையாது. நாங்கள் சவால் விட்டு சொல்கிறோம், உங்கள் பொங்க சோறு வேணாம், பூசாரித்தனமும் வேணாம் என்று சொல்லி நாங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். நீங்கள் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜன்னல் திறந்துருக்கு, கதவு திறந்துருக்கு, வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிட்றீங்க, எவனும் வரமாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கணும் நம்ம எல்லாருக்குமே. என்னென்னா, உங்கள் அரசியல் கும்மிடிப்பூண்டிக்கு வெளியில், ஏன்னா நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா அது, கும்மிடிப்பூண்டிக்கு வெளில நீங்கள் போயிருக்கீங்களா, கும்மிடிப்பூண்டிக்கு வெளில போயிருக்கீங்களா? நான் ஏன் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்? கும்மிடிப்பூண்டி தாண்டி அரசியல் இருக்கலாம், கும்மிடிப்பூண்டிக்குள்ளே நாங்கள் தான். இதில் ஒன்று யாரும் இதை எந்த இடத்துலையும் இதை மாற்ற முடியாது. நீ என்ன நடையாக நடந்தாலும் சரி, நீ என்ன தான் ப்ரெஸ் மீட்டை வச்சு கதறினாலும் சரி, இதில் எதுவும் மாறாது 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 என்று கூறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சவால்கள் இல்லை, இனி எத்தனை சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்ளும் தெம்பும் திராணியும் கொண்டது என்பதனால்தான் அந்த மாசற்ற மங்கை, அந்த உன்னத தலைவி புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் கூறினார். என்ன கூறினார்? எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் என்று கூறினால் எந்த தனிநபரையும் வைத்து அவர் அப்படி கூறவில்லை, எந்த குடும்பத்தையும் வைத்து அவர் அப்படி கூறவில்லை. அவர் கூறியது இந்த இயக்கத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை, இந்த இயக்கம்ங்கிற உணர்வின் மீது இருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.